வெல்கம் டு தமிழ் ஹோம் மேக்கர். இன்றைக்கி சுருள் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா மாவு, 1 கப் சுகர், 3 ஸ்பூன் நெய், 5 சொட்டு லெமன், 1 பிஞ்ச் சால்ட், 5 ஏலக்காய். ஒரு பாத்திரத்தில் மைதா மாவை கொட்டிக்கலாம். நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதை கலந்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு 5 to 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். 3/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கம்பி பதம் வந்தோடனே இறக்கிடலாம். கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ இறக்கிடலாம். இப்போ ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். 5 சொட்டு லெமன் ஆட் பண்ணிக்கலாம். மாவை 4 பாகமாக பிரித்து சப்பாத்தி போல் தேய்ச்சிக்கணும். இப்போ நெய்யை தடவிட்டு அது மேலே மாவு தூவணும். இது மேலே சப்பாத்தியை வைக்கணும். இப்போ நெய் தடவணும். இன்னொரு பூரியும் இதில் வச்சுக்கலாம். இது மேலே நாலு பூரியும் ஒன்று மேலே ஒன்று வச்சாச்சு. இப்போ தேய்ச்சிக்கலாம். இது மாதிரி பெருசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நெய் தடவிக்கங்க. இப்போ ரோல் பண்ணிக்கணும். இப்போ ரோல் பண்ணிக்கோங்க. ஓரத்தில் தண்ணி தொட்டு தடவிட்டு அப்படியே ஒட்டிடலாம். இப்போ ஒரு கத்தியால் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற சுருள் பூரியை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம்.
சுவையான சுருள் பூரி ரெடி ஆயிடுச்சுங்க.